ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் முதல்ல கட்டமாக நம்ம வீட்டு பட்டியல் தான் எடுக்கிறோம். இந்த வீட்டு பட்டியல் பிளாக் ஹெச்எல்பி கோட்டு வரைபடம் தயாரிப்பது எப்படி அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நிறைய கிளாஸ் எடுத்துருக்கிறோம், அதுலேயும் நம்ம தெளிவாக விளக்கியிருக்கிறோம். இருந்தாலும் இது மற்றவங்களுக்கும் வேணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக இதை நம்ம வெளியிடுறோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அதோடைய விளக்கங்களை சொல்கிறேன், பின்னாடி அந்த படம் எப்படி வரையணுங்கிறத வரைஞ்சும் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹெச்எல்பி கோட்டு வரைபடம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஏரியாவில் நம்ம இப்போ கணக்கெடுக்க போவதுக்கு முன்னாடி பல வீடுகள் இருக்கும், பல கோயில்கள் இருக்கும், காலி இடங்கள் இருக்கும், வயல்வெளி இருக்கலாம், டேங்கு வாட்டர் டேங்க் கூட இருக்கலாம், பார்க்கு, இந்த மாதிரி எல்லா இடங்களையும் எந்த ஒரு பில்டிங்கையும் விடுபடாமல் இருக்கிறதுக்காக நம்ம வரையக்கூடிய ஒரு வரைபடம் தான் இது. இந்த வரைபடத்தை நீங்கள் தெளிவாக வரைஞ்சிட்டிங்கனாலே கணக்கெடுக்கிறதுல பாதி முடிஞ்சிட்டுன்னு அர்த்தங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு சேர்த்து அந்த சேட்டலைட் மூலமாக எடுத்த ஒரு வரைபடம் உங்கள் கையில் கொடுத்துருப்பாங்க. அந்த வரைபடத்தை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். அதில் எத்தனை ஸ்ட்ரீட் வருது அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும், வீடுகளோட எண்ணிக்கை ரொம்ப தெளிவாக தெரியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பகுதியில் போய் ஒரு நாளோ 2 நாள் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த பகுதியில் ஒரு ரஃப் ஸ்கெட்சு நீங்கள் ஒரு பேப்பரில் கொடுத்த பேப்பரில் போடாதீங்க, இன்னொரு பேப்பர் எடுத்துகிட்டு அந்த பேப்பரில் எங்கெங்கே எந்தெந்த வீடுகள் இருக்குது, எந்த இடத்துல காலி இடம் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. குறிப்பாக நிறைய பேர் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். மெயினான இடங்கள், இப்போ ஒரு முனிசிபல் இருக்குது அப்படின்னா அந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சர்ச் இருக்குன்னா சர்ச்சை நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடங்களை நீங்கள் பாயிண்ட் அவுட் முதல்ல பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு இடைப்பட்ட வீடுகள் எத்தனை வருது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். அதை வச்சு நீங்கள் அந்த படத்தையும் வரைவதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அடுத்தது போகலாம். அடுத்ததை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, ஹெச்எல்பி அந்த பிளாக் ஒவ்வொருத்தருக்கும் தெரிந்த மாதிரி படம் இல்லை அப்படின்னா நீங்களே கூட அந்த பகுதியை எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கிறதுக்கு உங்களை ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னா உங்களுடைய சார்ஜ் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் கேட்கலாம். இப்போது வீட்டு பட்டியலில் நம்ம முக்கியமாக வீடுகளோட எண்ணிக்கையை தான் நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிற உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான். அந்த வீட்டு எண் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த வீட்டு எண் முறையாக இருக்காது. ஏன்னா ஒரு சில இடங்களில் இடையில கூட வீடுகள் இருக்கலாம். அது மாதிரி நீங்கள் தொடர்ச்சியான எண்கள் அங்கே இருக்காது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு எண்ணை நீங்களே கொடுத்துக்கலாம். சிஎஸ் சென்சஸ் வீடு 1 2 அப்படின்னு நீங்களே கொடுத்துட்டிங்கன்னா அதையே நீங்கள் மேப்லேயும் குறிச்சிக்கிட ஈஸியாக இருக்கும். சென்சஸ் நம்பர் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி வரக்கூடியதை கடைசியாக நீங்கள் அந்த வீட்டில் கணக்கெடுத்து முடித்ததுக்கு அப்புறம் கடைசியாக அப்போது நீங்கள் போய் அந்த வீடுகளில் அந்த நம்பரை 0001 அப்படிங்கிறது அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதில் என்ன ஜென்ரேட் ஆகி வருதோ அந்த நம்பரை நீங்கள் கீழே எழுதிட்டு வாங்க. இப்படி எழுதுறதுனால அந்த வீட்டோட கணக்கு நமக்கு விடுபடாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்புறங்க அந்த குறிப்பாக உங்களுடைய கோட்டு எல்லை, அந்த எல்லையில் இருக்கக்கூடிய வீடுகளில் குறிப்பிட்டு அந்த பக்கமாக இது இந்த பக்கமாக அப்படிங்கிற உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்தால் உங்களுடைய சார்ஜ் ஆஃபீஸரையோ இல்லை உங்கள் சூப்பர்வைசரையோ நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா ஸ்பாட்டில் அவங்க பிரித்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அந்த வீடு உங்கள் கணக்கில் வருதா இல்லை அடுத்த பிளாக் உங்கள் பக்கத்தில் உங்களுடைய நண்பருக்கு வருதா அப்படின்னு தெரியும். ஸோ அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. எந்த ஒரு படத்தையும் நம்ம முழுமையாக வரைகிறதுக்கு ஈஸியாக வரையணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில சிம்பிள்ஸ் வேணும். இப்போ குடியிருப்பு அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி அதை காமிக்கிறது, ஒரு வீடு அப்படின்னா வீடு அப்படியே வரைஞ்சிட முடியுமா? முடியாது இல்லையா? அதனால் வீடு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஸ்கொயர் டைப்பில் போட்டுக்கலாம். அது உறுதியான வீடாக இருந்தால், உறுதி இல்லாத வீடாக இருந்தால் முக்கோண ஷேப் போட்டுக்குங்க. ஒருவேளை அந்த வீடு குடியிருப்பு இல்லாத ஒரு இடமா இருக்குது அப்படின்னா அதுக்கு ஸ்கொயர் ஷேப் போட்டு அதில் உள்ள கிராஸ் கோடுகள் போடணும். அதே இது உறுதியற்றதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், முக்கோணம் போட்டு உள்ள கோடு போடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சாலை, ரோடு. இது உறுதியான சாலையாக இருந்தால் 2 கோடு போல்டாக போட்டுடலாம். உறுதியற்ற சாலையாக இருந்தால் விட்டு விட்டு போடக்கூடிய நம்ம 8 வே
4வேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் கோடு விட்டு விட்டு போட்டிருப்பாங்கள்ல, அதே மாதிரி 2 கோடுகள் போடணும். நடைபாதை ஒருத்தங்க நடந்து போகக்கூடிய அளவு தான் அந்த வழி இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து சிங்கிள் லைனில் கோடுகளை டாட்டாக போடலாம். ரயில் பாதை அந்த மாதிரி வந்ததுன்னா ஒரு கோடு போட்டு அதை இருப்பு பாதைக்கு போட்டிருப்போம் இல்லையா, குறுக்கு கோடுகள், அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நீர்நிலை மற்ற இது இல்லாத பில்டிங்கை எப்படி நம்ம மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இதில் வந்து 6 அப்படின்னு சொன்னால் அது போக்குக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். அதனால் அந்த கோடுகள் வளைஞ்சு நெளிஞ்சு அப்படிலாம் இருக்கலாம். அது 2 பிரிவுகளாக பிரிஞ்சு கூட காமிச்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கால்வாயை பொறுத்த வரைக்கும் 6க்கு நம்ம 2 பிரான்ச்சு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி 2 பிரான்ச்சாக காமிச்சிக்கலாம். இதில் லைன்ஸாக காமிக்கணும். ஏன்னா கால்வாய் வந்து நம்மளாக தோண்டி சைடெலாம் கட்டியிருப்பாங்க, அப்போ கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கலாம். குளம் குட்டை இந்த மாதிரி குளம் அப்படின்னு சொல்லும்போது அன்ஷேப்பில் ஒரு ரவுண்டு ஷேப்போ கொஞ்சம் நீல ரவுண்ட் ஷேப்லேயோ நீங்கள் போட்டுக்கலாம். கிணறு ரவுண்டு ஷேப் போட்டு உள்ளே பிளாக் கலரில் ஷேட் பண்ணிடுங்க. குழாய் உங்களுக்கு தெரியும், பைப்பு, அது மாதிரி அடிப்பம்பு, அதை தான் கைப்பம்புன்னு போட்டிருக்குறாங்க. ஸோ அதுவும் நீங்கள் நம்ம வந்து அந்த உயரமாக ஒரு இதை காமிச்சு ஒரு பக்கம் தண்ணி வரும்போது ஒரு பக்கம் கைப்பிடியும் காமிக்கலாம். அடுத்து நம்ம கட்டிடங்களுக்கு ஏற்கனவே நம்ம போட்டோம் இல்லையா ஸ்கொயர் ஷேப்பு, அந்த ஸ்கொயர் ஷேப்புக்குள்ளே பள்ளி கட்டிடம் வந்தால் பா போடுங்க, மாநகராட்சி மருத்துவமனை மா போட்டுக்குங்க, எல்லாமே அதோடைய முதல் லெட்டரை போட்டுக்கலாம். இப்போ தாங்க நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், ஒரு கட்டிடத்தை அவ்வளோ சின்ன மேப்பில் எப்படிங்க நிறைய கட்டிடம் காமிக்கிறது அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நீங்கள் அடுக்குமாடி குடியிருப்போ இல்லை பக்கத்தில் அடுத்தடுத்து மேலேயோ கீழேயோ அதுக்கு பின்னாடியோ வீடுகள் இருந்தால் ஒரு ஸ்கொயர் காமிச்சிட்டு அதுக்கு கீழே அதோட இப்போ உதாரணமாக 9 சென்சஸ் ஹவுஸ் 9 அப்படின்னா 9க்குள்ள மொத்தம் அது உள்ளே இருக்கக்கூடிய வீடுகள் 2 இல்லை 4 இப்படி காமிச்சிக்கலாம். நமக்கு வந்து ஒரே ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஹவுஸ் எத்தனை இதில் போடுறோமோ அத்தனை ஹவுஸுகளுக்கு நம்ம வந்து கணக்கெடுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து கணக்குக்காக மட்டும்தான் இதை போடுறோம். அதனால் நீங்கள் வந்து பயப்படுறதுக்கு ஒன்றும் தேவையில்லை. பயப்படாமல் அந்த ஸ்கொயர் ஷேப் எத்தனை இருக்கணுமோ அதை மட்டும் போட்டுட்டு அதில் எண்ணிக்கை காமிச்சா போதும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ரஃப் காப்பியெல்லாம் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எது கொடுத்துருப்பாங்க, ஒரு மேப் வரைகிறதுக்கான ஒரு படம் ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க. பெருசாக ஏ3 கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அந்த பேப்பரில் அந்த வரையக்கூடிய அந்த வரைபடத்தாளில் நீங்கள் உங்களுடைய படங்களை அதுக்கப்புறம் வரைய ஆரம்பிங்க. இதில் இன்னும் நான் சில இடங்களில் போய் நான் சந்தித்த ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா, ஒரே ஆளுக்கு 3 மேப் வரைக்கும் கூட வந்திருக்கு. ஏன்னா 3 வார்டு பிரியும் போது அந்த வார்டு வைஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு 3 வரைபடங்கள் நீங்கள் வரையணும். 3ஐயும் சேர்த்து ஒரே இதில் வரையலாமான்னா வரையக்கூடாது. அப்படி யாரும் வரைய வேண்டாம். நேரடியாக வழங்கப்பட்ட ஒரு செய்தி தான். அதனால் நீங்கள் அதை வந்து தனித்தனியாக இப்போ 3 மேப் வருது அப்படின்னா 3 3 6 மேப் நீங்கள் வரையணும். ஓகேவா? அது கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கோங்க. ஒரு மேப்புன்னு சொன்னாலே நம்ம வந்து மேல் பக்கம் வடக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த நீங்கள் போகிற பகுதியை வடக்கு பக்கம் எங்கே இருக்கோ அதை மேல் பக்கத்தில் வச்சுட்டு அப்படி வரைய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இது ரொம்ப ஈஸியாக வரைய முடியும். அதில் உள்ள சாலை, பூ, அந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப தெளிவாக போட்டுட்டு அப்புறம் வீடுகளை வரைய ஆரம்பிங்க. உங்களுக்கு வகுப்பில் வந்து அடிக்கடி சொல்லியிருப்பாங்க, வடமேற்கு திசையிலேருந்து நீங்கள் அப்படியே வாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு எது சரின்னு தெரியுதோ அங்கேருந்து நம்ம இப்படி போனால் இப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அந்த திசையை நீங்கள் எடுத்துக்கலாம். அங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே வந்து ஒரு இடம் கூட விடுபடாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால் அதை நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம். உங்களுடைய எண்கள் கரெக்டாக இருக்கணும். எல்லா கட்டிடங்களையும் விடாமல் எடுக்கணும். இந்த படத்தை தெளிவாக நீங்கள் வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக உங்கள் சூப்பர்வைசர் மூலமாக சார்ஜ் ஆஃபீஸர்ட்டு நீங்கள் கொடுத்துடலாம். அந்த மேலே வந்து நீங்கள் எழுதியிருப்பீங்க சைடில் என்னென்ன எழுதணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கையில் வழங்கப்பட்ட படம் வந்து இப்படி தான் இருக்கும். சார்ஜ் ஆஃபீஸர் உங்கள் கையில் வந்து கொடுத்துருப்பாங்க. தயாரிக்கப்பட்ட ஹெச்எல்பி வரைபடத்தை வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி முதல்ல எல்லை கோடுகளை வந்து டாட்டாகவே
விட்டு முதல்ல எந்த ஏரியாவிலேருந்து எந்த ஏரியா வரைக்கும் வரும் அப்படிங்கிறத முதல்ல மார்க் பண்ணிக்கோங்க. 2வது பாருங்கள், அதில் சாலைகள் முதல்ல வந்து ரோடு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு போட்டிங்கன்னா பாதைகளை போட்டால் நமக்கு பாதை ஈஸியாக கிடச்சிரும் படம் வரைய. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோம், அந்த வீடுகள் குடியிருப்புகளை முதல்ல நோட் பண்ணி முதல்ல வந்து நீங்கள் குடியிருப்புகளை விட எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சர்ச்சு முக்கியமான பகுதிகளை முதல்ல அதில் நோட் பண்ணிடுங்க எங்கெங்கே இருக்குதுன்னு. அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்கிறதுல அந்த பொது இடங்களை முதல்ல மார்க் பண்ணிட்டோம்னா நமக்கு மீதி இடங்களை ரொம்ப ஈஸியாக கவர் பண்ண முடியும். குறிப்பாக ஹெச்எல்பி வரைபடத்தை தயாரிப்பதற்கு வழிமுறைகள் வந்து இதில் ஒரு 5 வழிமுறைகளை வந்து 3 நாட்களில் எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே புரியும். இந்த ஏரியா வந்து இங்கே வரைக்கும் வருது, அப்புறம் இங்கே உள்ளவங்களுக்கு இதில் வரும். இதில் இடையில வந்து ஒரு சிலருக்கு வந்து என்ன ஆகுனா இப்போ இங்கே கட் ஆகிடுச்சு. ஆனால் இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சிலருக்கு இந்த இடத்துல வீடு இருக்கும், இது அவங்க எடுப்பாங்க, இவங்க விட்டுருவாங்க, இவங்க எடுக்கிறது அவங்க விட்டுருவாங்க. இந்த ஒரு பிரச்சனை வந்து இதில் வரும். அப்படி வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா சூப்பர்வைசர் கூப்பிடணும். சார் இது வந்து நம்ம ஏரியாவில் தான் வருதா, 2 இதுக்கு இடையில வருதா, என் ஏரியா இதோட முடியல, நான் இப்போ இதை என்ன செய்யலாம், நான் இங்கே எடுக்கணுமா இல்லை அவங்க எடுப்பாங்கன்னு நீங்கள் கேட்கணும். ஒரு கன்ஃபியூஷன் வர்ற இடத்துல இந்த பிரச்சனை வரும். ஏன் வரும் அப்படின்னா அந்த இடத்துல கரெக்டாக உங்கள் லைன் முடியும், அவங்க லைன் இதில் இருக்கும். சரி அவங்க எடுப்பாங்க, நீங்கள் எடுப்பீங்கன்னு அவங்களும் கொடுங்க, இல்லை தனியாக இருக்கும் அந்த வீடு. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் வேக்கண்ட் லேண்ட் கிடக்கும், ஒரு வீடு தானே அந்த ரோடு முடிஞ்சதுல அதை அவங்க எடுப்பாங்க, நீங்கள் விட்டுருக்கணும். ஏன்னா இந்த ரோடு வந்து இதோட கல்விக்கு முடியுது, நீங்கள் இங்கே போய் எடுக்கணுமா அப்படின்னு நினைப்பீங்க. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா உங்கள் சூப்பர்வைசரை பற்றி நீங்கள் கேட்கணும். அப்போ அவங்க வந்து கரெக்டாக சொல்லுவாங்க இது வரைக்கும் வருது, அப்போ இதை வந்து நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு அவங்க தெளிவாக. ஸோ இதை கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாமல் பார்க்கணும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க. நான் இன்னொரு படமும் உங்களுக்கு வரைஞ்சி அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களும் படத்தை பார்த்து பயப்படாமல் வரைவதற்கு உதவி பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது தகவல் தேவைனாலும் கால் பண்ணுங்கள். நன்றி. நீங்கள் எவ்வளோ சிரமத்துக்கு மத்தியில் இதை எடுத்து செய்கிறீங்க அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா நான் ஃபீல்டு ட்ரைனராக இருந்ததுனால தெரியும். ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணணும், ஏதாவது தேவை அப்படின்னாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா செய்வோம், இணைந்து செய்வோம். தேசிய நலனுக்காக அர்ப்பணிப்போடு பணியாற்றுவோம். நன்றி, வணக்கம்.